எவ்வளவு மத வெறியில நீங்க மோடியை நீங்க பேசியிருப்பீங்க. மீண்டும் கேட்கிறேன், என் நாட்டின் மானத்தை, என் கட்சி பாஜகவின் மானத்தை, என் சமூகத்துக்கு பெருமை கொடுத்த RSS மானத்தை, இந்துக்களின் மானத்தை, என் மதத்தின் மானத்தை, என் நாட்டின் ஒவ்வொரு பிரஜையின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை சோனியா காந்தி கிட்ட இருந்த நாடு 3வது போகாம காப்பாத்துனது மோடி. அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தன் உனக்கு கொள்கையை தெரியும், விட்டுருவோமா? அப்போ நீ அரசியல் வசிமான் மாதிரி வா. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் பாஜகவுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. ஒண்ணு விஜய் அப்படி ஒரு அழுத்தம் தந்து மிரட்டி என்டிஏக்குள்ள கொண்டு வந்தா அது பெரிய பிளஸ். ஏன்னா கொண்டு வந்தா 29 ராகுல் கூட போய் நிப்பாருங்க. அவர் அரசியல் சக்தியா வரக்கூடாது. ஓஹோ, அவர் அரசியல் சக்தியா வந்தா சோனியா மகன் இத்தாலி கேத்தலிக் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா ஜான ஆரோக்கியசாமியை கொண்டு போவாரு. அப்ப அதை அடிச்சு ஒடிக்கிறதுதான் மோடிக்கு நோக்கம். இந்த எலெக்ஷனோட விஜயனுடைய அரசியல அஸ்தமனம் முடிச்சு கட்டணும். நீங்க எந்த அளவுக்கு விஜய் போல்ஸா வராரோ அது மோடிக்கு எதிராக தான் போகும் நாளைக்கு.